ஜெயின்ஸ் ஆவடி மடி ட்ரெஸ் மாதிரி வச்சுக்கிறா வேற கேளுங்க நல்லா உழைக்குது. எப்படி அம்மா ட்ரெஸ்ஸு உச்சி குடும்பி உமா அப்பா கூட்டிகிட்டு வந்துக்கிறாள்ல, நம்மளாம் அப்படி இருக்கக்கூடாது, நம்மளும் பந்தாவாக இருக்கணும். என்ன சொல்லிட்டு போனாலும் தெரியுமில்ல, நேற்று உங்களெலாம் தெரியலைங்கிறான். காசு வந்தவரை கண்ணு மறைச்சிருச்சு. நம்ம பணக்காரவ முன்னாடி தாண்டி பந்தா வைக்கணும், ஏழைங்க முன்னாடி இல்லடி, அதான் அந்த பந்தா. ஓ இதுக்கு பேர் தான் பணக்காரவ முன்னாடி பந்தாங்கிறத எனக்கு தெரியாத பிரச்சனை போலனால என்ன பை ஒன் கெட் ஒன்னா. போப்போ நீனும் போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு வா, பந்தா பண்ணுவான். ஆமாம் மாமி போங்க போய் மாற்றிக்கிட்டு வாங்க, பந்தாவா நிற்போம். ஏன்டி அவளுக்கு தான் இது ஒன்றும் தெரியாமல் பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கிறாள். நம்மளும் மாடி நம்மளாம் அப்படி இருக்கக்கூடாது, எப்போதுமே நம்ம ஒரே மாதிரி தாண்டி இருக்கணும். அதாண்டி முத்துப்பட்ட ஃபன். போங்களடி இப்போ ட்ரெஸ்ஸை மாற்றிடுவாங்க. அதே ஜெயின்ஸா நீ படிக்கிறா பாரு, எவ்வளோ சம்பளம் கலரு அத்தாலே சட்டப்படம் போடுற மாதிரி. ஏற்கனவே ஒரு ஆரஞ்சு போட்டி தான் சாமியாக இருக்கும், மஞ்சள் வேற கலர் கிடைக்காது உனக்கு. இதுதான் நல்லா ஆக்கிருந்து அரபியப்பா சொல்கிறாரு. உனக்கு சொல்லுன்னு கலரு போட்டால் தான் நல்லா ஆக்கிது ஜெயின்ஸு. நீ வந்து சும்மா அவுச்சராகலாட்டம் எதையாவது போடாத. அம்மா எனக்கு பிடிக்கலைங்கிறாரு. புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி தானே வைக்கணும், புருஷன் கண்ணுக்கு தானே லட்சணமாக தெரியணும் பொண்டாட்டிவோ. ஆமாம் ஆமாம் புருஷன் கண்ணுக்கு தான் லட்சணமாக தெரியணும். இது உன் புருஷனுக்கு கண்ணு தெரியுதா நல்லா? இப்போ நான் ஆப்போசம் பண்ணி வளைக்கியா விட்டு நிற்கலாம். பொறாமடி உங்கள் வழக்கு. போய் மாற்றிக்கிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுறீங்களா? ரொம்ப நேரம் போட்டுக்கிட்டே இல்லை, பாலிஸ்டர் பழக்கியமா காந்துது. எச்சி தண்ணி ஊத்துற இடத்துல இவ்வளவு வேற நிக்கிறாள். அட ஜெயின்ஸாவா? என்ன ஜெயின்ஸா புதுசா இருக்கு கோலம்? இவளை பகச்சிக்கிறவும் கூடாது. இப்ப என்ன பதில் சொல்றது? காலத்தின் கோலம். என்ன அது கையில கேஎஃப்சி பக்கெட்டா? கேஎஃப்சி பக்கெட்டா? எச்சி தண்ணி ஊத்த வந்தேன். என்ன இங்கிட்டாரு? ஓஹோ ஜவஹாவா? என்ன ஜவஹா ஜெயின்ஸா பத்தி கேட்டுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திர மாதிரி தெரியுது. என்னாடி உச்சி குடும்பி எங்கள்ட்ட நான் ஒன்றும் இல்லை நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? எங்கள் மாமிகிட்ட இருக்குது ஊருப்பட்ட காசு, இப்போ கேட்டால் அள்ளி தருவாங்க. ஏன் மாமி சண்டைனா நீங்களும் பிடிச்சிக்கிறீங்க, இங்கே வர்றிய என்னட்ட? எங்கே இருக்குது ஏன்ட்ட காசு? சும்மா இறுதி அவட்டெல்லாம் சொல்லாது காசு கேட்குறேன். ஆத்தி அடிவில் மனுஷன் நிற்கிறேன்னு